வங்கக்கடலில் இருந்து மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து காக்கிநாடாவை நோக்கி முன்னேறுகிறது மோந்தா புயல். வங்கக்கடலில் இருந்து மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து காக்கிநாடாவை நோக்கி முன்னேறுகிறது மோந்தா புயல். அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், முழு விவரங்கள். தீவிர புயல் மோந்தா கரையை நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் காற்றுடைய வேகம் கடுமையாக வீசுவதாகவும் தற்பொழுது கரைக்கு 70 கிலோமீட்டர் நெருக்கத்துல மோந்தா புயல் வெளிவருவதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டிற்கு தோப்புக்காட்டி ஆந்திரா சென்றிருக்கக்கூடிய மோந்தா தீவிர புயல் தற்பொழுது 70 கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு தென்கிழக்கு திசையில மசிலிப்பட்டினத்துக்கு தொலைவில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று வங்கக்கடலில் தெற்கு தென்கிழக்கு திசையில காக்கிநாடாவுக்கு 150 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்ந்து நகரக்கூடிய வேகமும் தற்பொழுது அதிகரித்திருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னதாக மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த மோந்தா தீவிர புயல் தற்பொழுது மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது தீவிர புயலாக இருக்கக்கூடிய சூழலில் இதனால் பெரிய அளவிலான மழைக்கான வாய்ப்புகள் இதுவரை பதிவாகாத சூழல் இருக்கிறது. ஆந்திராவிலே இதுவரையிலும் பதிவாகக்கூடிய அதிகபட்ச மழை அளவு என்பது காவாலி பகுதியில் 10 சென்டிமீட்டர் அளவுதான் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் காற்றின் வேகம் என்பது மசூலிப்பட்டினத்தில் மணிக்கு 93 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியிருக்கிறது. அதே போன்று காக்கிநாடாவில் மணிக்கு 82 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றினுடைய வேகம் வீசியிருக்கிறது. தொடர்ந்து ஆந்திராவுடைய கடலோர பகுதிகளில் காற்றினுடைய வேகம் கடுமையாக இருக்கக்கூடிய சூழலில் மழையினுடைய தாக்கம் குறைந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாகவே 10 சென்டிமீட்டர் அளவுதான் மழைப்பொழிவு ஆந்திராவில் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து புயல் கரை நெருங்குவதற்கு இன்னும் ஏறக்குறைய 3 மணி நேரங்கள் எடுத்துக் கொள்ளப்படலாம் என சொல்லப்படுகிறது. ஏனெனில் இது மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கக்கூடிய சூழலில் இன்னும் 70 கிலோமீட்டர் தொலைவை இது மசூலிப்பட்டினத்தை நெருங்குவதற்காக கடக்க வேண்டியது இருக்கிறது. ஏறக்குறைய இது 4 மணி நேரம் எடுத்துக்கொண்டால் மட்டுமே இன்னும் அந்த தொலைவை கடந்து செல்ல முடியும். எனவே இது இன்று மாலை அல்லது இரவு நேரத்தில் கரையை கடக்கக்கூடிய நிகழ்வை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புயலுடைய மையப்பகுதி ஆந்திராவுடைய காக்கிநாடாவை தொடும் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் மையப்பகுதிக்கு 150 கிலோமீட்டர் தொலைவு இருக்கிறது. காக்கிநாடாக்கும் புயலினுடைய மையப்பகுதிக்கும் 150 கிலோமீட்டர் தொலைவு இருக்கக்கூடிய சூழலில் இன்று இரவுக்குள்ளாக புயல் முழுமையாக கரையை கடந்து முடிக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தற்போதைய சூழலில் தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் படிப்படியாக மழையினுடைய தீவிரத்தன்மை குறைந்திருக்கிறது. நேற்று மாலை நேரத்துக்கு முன்னதாக தொடங்கிய மழையினுடைய அந்த வேகம் என்பது சற்று இரவு நேரங்கள் அதிகரித்த நிலையில தற்பொழுது முழுவதுமாக தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பையும் கடல் பரப்பையும் விட்டு விலகி சென்றிருக்கிறது. இதனால் புயலால் உருவாகக்கூடிய அந்த மலை மேக கூட்டங்கள் மழையை கொட்டி தீர்த்துவிட்டு வெறும் மேக கூட்டங்களாக தமிழ்நாட்டுடைய நிலப்பரப்பு மீது வருவதனால் குளிர்ந்த காற்றாக மட்டுமே தமிழ்நாட்டிற்குள்ளாக வருகிறது. அதே நேரத்துல ஆந்திராவில் இதனுடைய தாக்கம் என்பது காற்றுடன் கூடிய மழையாக இருக்கக்கூடிய சூழலில் பெரிய அளவில் மழைப்பொழிவு இல்லை. ஆனால் காற்றின் வேகம் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகம் என்ற அளவில் மசூலிப்பட்டினத்தில் பதிவாகி இருக்கிறது. எனவே ஆந்திராவில் பெரிய மழைப்பொழிவு கொடுக்காமல் காற்றுடன் கூடிய மழையாக இது தாக்கத்தை தொடங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதனுடைய வெளிப்புற சுற்றுச்சுவர்கள் இன்னும் கரையை தொடங்கவில்லை. இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாக வெளிப்புற சுற்றுச்சுவர்கள் கரையை தொடங்கக்கூடிய நேரங்களில் இன்னும் இதனுடைய வீரியம் அதிகரிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.